ப்ரோ 2025 முடிஞ்சு 2026ல ஹை ரிட்டர்ன் தர ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றீங்க அப்படின்னா ஸோ நான் ஒரு 2000 ஒரு 5000 இல்ல 10,000 போட்டா அந்த ஸ்டாக் நல்லா க்ரோ ஆகுற மாதிரி என்ன ஸ்டாக் இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ நான் வந்து 2026ல ஒரு டாப் 5 ஹை பொட்டன்சியல் இருக்க ஸ்டாக்கை பத்தி உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஸோ இண்டஸ்ட்ரியிலேயும் ரொம்ப ட்ரெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் டிமாண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம ஃபண்டமெண்டலா எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பேஸ் பண்ணி ஒரு 5 ஸ்டாக்கை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த வீடியோட கடைசியில உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு ஒரு கிளியர் மைண்ட் செட் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிரியேட்டர் பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சிருங்க. சோ அப்பதான் நான் போற நிறைய ஃபினான்ஷியல் வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். அண்ட் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. கீழே ஹைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டினா மட்டும் கமெண்ட்ல ஹைப் கொடுங்க, இல்ல அப்படின்னா வேணாம். சோ வாங்க வீடியோக்குள்ள டைரக்டா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. எந்த ஒரு விஷயம் பண்ணும் அப்படின்னாலும் உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் நீங்க பண்ணும், அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே வந்தோம் அப்படின்னா முதல்ல இந்த 5 ஸ்டாக்கை சொல்றதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த 5 ஸ்டாக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ரீசன் தெரிஞ்சோம் அப்படின்னா தான் இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஸோ ரீசனே தெரியாம ஏதோ ஒரு 5 ஸ்டாக்கை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஸோ என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால ஃபர்ஸ்ட் நான் ரீசன் சொல்றேன். அந்த ரீசனை தெரிஞ்சுக்கிட்டு இந்த 5 ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்டா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுங்க, அப்பதான் பெட்டரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா ஸோ இந்தியாவோட growth செக்டர் லைக் என்ன அப்படின்னா பேங்கிங், ஐடி, இன்ஃப்ரா, எஃப்எம்சிஜி. அதுக்கப்புறம் நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல். அது எப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டோட growth, லோ டெட், அதுக்கப்புறம் ஹை ROE. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்பர் 3 பார்த்தோம் அப்படின்னா லாங் டேர்ம்ல டிமாண்ட் வந்து ட்ரெண்டிங்கா இருக்க கம்பெனி. இது பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரேண்டம் பிக் கிடையாது ப்ரோ. ஸோ 2026ல இருந்து 2030க்குள்ள ஒரு ஹை பொட்டன்சியல் இருக்க கம்பெனியோட ஸ்டாக் தான் நான் சொல்ல போறேன். ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து நல்லா அனலைஸ் பண்ணி நான் சொல்ற ஒரு விஷயம் தான். ஸோ நல்லா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னா HDFC பேங்க். இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா ஸோ இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லார்ஜஸ்ட் பிரைவேட் பேங்க் இது. இந்த பேங்க்ல வந்து கிரெடிட்டோட growth பார்த்தோம் அப்படின்னா எவரி இயர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம CASA ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. NBA லெவல்லாம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த பேங்க்ல ரொம்பவே லோவா தான் இருக்கு. இந்த ஸ்டாக்ல வந்து ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கு அப்படின்னா ஸோ ஒரு மாடரேட்னு வச்சுக்கலாம். லைக் வந்து CAGR பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12% இருந்து 15% இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது என்ன கேட்டகரியில வைக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்டர் ஸ்டாக் மாதிரி இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், பெஸ்டா இருக்கும். நம்பர் 2 ஸ்டாக் என்ன அப்படின்னா TCS இன்போசிஸ். இதையே நான் சூஸ் பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா AA பிளஸ் குளோடோட டிமாண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம USDயோட இன்கம்லாம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹை டிவிடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா பே அவுட் பண்ணிக்கலாம். ஐடி செக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா லோ ரிஸ்க் தான், ரொம்பலாம் கிடையாது. இதுல வந்து ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12% இருந்து 18% பாத்தீங்க அப்படின்னா CAGR எல்லாம் கிடைக்குது. சோ இதை வந்து என்ன கேட்டகரியில சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு லோ ரிஸ்க் உள்ள ஒரு லாங் டர்ம் ஸ்டாக்கா வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்பர் 3 ஸ்டாக் என்ன அப்படின்னா சோ டாடா பவர், அதாவது EV அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி கிங்கா இருக்க இந்த டாடா ஸ்டாக் தான். சோ இதையே நான் சூஸ் பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் EV சார்ஜிங்ல பார்த்தோம் அப்படின்னா சோ இன்ஃப்ராவோட லீடரா இதுதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சோலாரோட ரூப் டாப் மார்க்கெட்ல லீடராவும் இதுதான் இருக்கு. சோ அதோட சேர்த்து ரினியூவபிள் எனர்ஜி அதாவது வைண்ட், சோலார் எக்ஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா குட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம டாடா பிராண்டோட ட்ரஸ்ட். சோ உங்களுக்கே தெரியும் டாடா ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு ட்ரஸ்டடான ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் சொல்லி தெரியணும் அப்படின்லாம் கிடையாது. இதுல ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்னா சோ ஹை growth ஒரு 20 to 25% பாத்தீங்க அப்படின்னா CAGR வந்து நமக்கு கிடைக்கும். சோ இதை வந்து எந்த கேட்டகரியில சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹை growth பிளஸ் ஃபியூச்சரோட ப்ரூஃபுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாக். நம்பர் 4 ஸ்டாக் என்ன அப்படின்னா லார்சன் அண்ட் டப்ரோ, அதாவது LND. சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா சோ இந்தியாவில் இன்ஃப்ராவோட ஸ்பெண்டிங் பாத்தீங்க அப்படின்னா பூமிங்ல இருக்கு. லைக் ஹைவே, மெட்ரோ, ஏர்போர்ட்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு ஸ்ட்ராங் புக் ஆர்டரும் இருக்கு. அதோட சேர்த்து சோ டிஃபென்ஸ், சோலார், எனர்ஜி டிவிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பூமிங்ல இருக்கு. சோ மட்டும் இல்லாம பியூர் லாங் டர்ம் இன்வெஸ்டரோட ஒரு வெல்த் கிரியேட்டராகவும் இந்த ஸ்டாக் இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 to 20% பாத்தீங்க அப்படின்னா CAGR வந்து இதுல கிடைக்கும். இதை என்ன கேட்டகரியில ப்ரோ வச்சுக்கலாம் அப்படின்னா சோ ஒரு கவர்மெண்ட் பேக்டு growth இன்ஜினா இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்டாக். நம்பர் 5 ஸ்டாக் என்ன அப்படின்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர், அதாவது HUL அப்படிம்பாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா FMCGயோட கிங்னே நம்ம சொல்லலாம். இந்த ஸ்டாக்கை எதுக்காக சூஸ் பண்ணணும் அப்படின்னா சோ ஒரு ஸ்ட்ராங் பிராண்டோட போர்ட்ஃபோலியோ லைக் வந்து நீங்க ரின், டோஸ், அஃபெக்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டாக்ல தான் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா எசென்சியல் குட்டாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ஸ்டாப் டிமாண்ட் உள்ள ஒரு ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் தான். அதோட சேர்த்து ஒரு ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ல இருக்கு. சோ இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் செக் பண்ணி பார்த்தா அப்படின்னா ஒரு 10 to 14% பாத்தீங்க அப்படின்னா CAGR வந்து நமக்கு கிடைக்கும். சோ இதை என்ன கேட்டகரியில சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ப்ரோ அப்படின்னா ஒரு அல்ட்ரா சேஃப் ஸ்டெபிலிட்டி ஸ்டாக்னே நம்ம வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ப்ரோ. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் தான் இது.
இந்த 5 ஸ்டாக் இல்லாம உங்களுக்கு போனஸா ஒரு சில ஸ்டாக்கோட நேம்லாம் சொல்றேன். இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டரா இருக்கீங்க, நான் வந்து ஒரு பயங்கரமான இன்வெஸ்டர் அப்படின்னா சோ உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகலாம். அதுக்காக மட்டும் தான் நான் சொல்றேன். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா Zomato. சோ Zomato பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா Paytm இல்லாம நம்பர் 3 பாத்தீங்க அப்படின்னா IRFC. இது பாத்தீங்க அப்படின்னா ரயில்வேயோட ஜிஎன்ட். நம்பர் 4 பாத்தீங்க அப்படின்னா RVNL. இது பாத்தீங்க அப்படின்னா ரயில்வேயோட இன்ஃப்ரா growth. இந்த போனஸ் ஸ்டாக்ல பாத்தீங்க அப்படின்னா ரிஸ்க் கொஞ்சம் இருக்கு, பட் மொமெண்டம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு. சோ நீங்க வந்து ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர் இருக்கீங்க, நான் ஒரு பயங்கரமான இன்வெஸ்டர் அப்படின்னா சோ உங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். அதுக்காக மட்டும் தான் நான் சொல்றேன். ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே, அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ அப்படியே வந்து அப்படின்னா நீங்க வந்து இந்த ஸ்டாக்லாம் வச்சு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி பில்ட் பண்றது, சோ எனக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கொடுங்க அப்படின்னா அதையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து இப்பதான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, நான் வந்து ஒரு பிகினர் ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ சொல்றேன். லைக் இதை ஃபாலோ பண்றது மூலமா ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ண முடியும். அது எப்படின்னா ஒரு 30% வந்து HDFCல போட்டுக்கோங்க, ஒரு 25 வந்து இன்ஃபோசிஸ் டிசிஎஸ்ல போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு அந்த 20 வந்து டாடா பவர்ல போடுங்க, ஒரு 15 இருக்கும், அந்த 15 வந்து LNDல போடுங்க, அதுக்கப்புறம் ஒரு 10% வந்து HUL போட்டுக்கோங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிகினர் லெவலுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ மைண்ட் செட். நீங்க வந்து ஒரு நல்ல இன்வெஸ்டர், ஆல்ரெடி நான் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, நான் வந்து ஒரு நல்ல பிக்கப் பாக்குறேன் அப்படின்னா, நான் வந்து இன்னும் நல்லா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் ப்ரோ அப்படின்னா சோ உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். சோ ஒரு 25% பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாடா பவர்ல போடுங்க, இன்னொரு 25% பாத்தீங்க அப்படின்னா LNDல போடுங்க, இன்னொரு 20% பாத்தீங்க அப்படின்னா HDFCல போட்டுக்கோங்க, இன்னொரு ஒரு 50% இதுல போறீங்க அப்படின்னா TCS இன்ஃபோசிஸ்ல போட்டுக்கோங்க, இன்னொரு ஒரு 50% பாத்தீங்கன்னா வந்து IRFC, அதுக்கப்புறம் RVNL வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டரா இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு பெட்டர் இன்வெஸ்டரா, அது மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமான இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் பிளானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் இதை யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோல இவ்வளவு விஷயம் நம்ம பார்த்துட்டோம். சோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு ஸ்டாக் வாங்க போறீங்க அப்படின்னு சோ தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அப்பதான் ஒரு நல்ல ஸ்டாக் நம்மளால வந்து பை பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹைப்பை வந்து பார்த்து நீங்க வந்து அந்த ஸ்டாக் வாங்கக்கூடாது. யாரோ ஒருத்தவங்க ஹைப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைப்பை கேட்டு நீங்க போய் ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் எல்லா அமௌண்ட்டையும் ஒரே ஸ்டாக்ல வந்து போடுறீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப ரொம்ப தப்பு. அதையும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் நம்பர் 3 என்ன சொல்லணும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம்ல சேல் பண்ணீங்க அப்படின்னா லாஸ் தான் வரும் ப்ரோ, அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக்கோட பிரைஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோ, ஃபண்டமெண்டலை செக் பண்ணி எதுவாக இருந்தாலும் பை பண்ணுங்க. அதுதான் பாத்தீங்கன்னா வந்து பெஸ்டா இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்லாம் தயவு செஞ்சு நீங்க வந்து அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாக்கை நம்மளால பாத்தீங்க அப்படின்னா பை பண்ண முடியும். ஃபைனல் ஸ்ட்ராட்டஜியா உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும் அப்படின்னா சோ நீங்க 2026 ஒரு நல்ல ரிட்டர்ன் நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா SIP ஸ்டாக்ல பண்ணுங்க. சோ மினிமம் 3 to 5 இயர்ஸ் வந்து அதை ஹோல்ட் பண்ணி வச்சுங்க. குவார்டர்லி ரிசல்ட்டை வந்து செக் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணுங்க இயர்லி ஒன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க கைஸ், லாங் டேர்ம்ல தான் ஒரு வெல்த்தை நல்லா பில்ட் பண்ண முடியும். அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நண்பா இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த 5 ஸ்டாக்கோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். சோ இதே மாதிரி நம்ம சேனல் நிறைய ஃபினான்ஷியல் வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சோ நீங்க வந்து நிறைய ஃபினான்ஷியல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிரேட்டாக விலைக்கு ஆள் கொடுத்து வச்சுங்க. ஸோ என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ அடுத்த நிறைய ஃபினான்ஷியல் வீடியோ, அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக், அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பத்தி நம்ம சேனல் ரெகுலரா வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். டாடா பாய்.